நாள் சிலுவை தியான கூட்டத்தில் வந்திருக்கிற உங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்ன? சிலுவை மரணத்தின் பிரதான நோக்கம் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட. ஹல்லேலூயா. நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க அருள்நாதர் இயேசு சிலுவையிலே நமக்காக பலியானார். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கிறோம். அந்த வசனத்தின் மேலே கரங்களை வைத்து, பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, பாவ மன்னிப்பை கொடுக்க ஆண்டவரே நீர் எங்களுக்காக பலியாக மரணிரப்பா. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவரே இன்றைக்கும் நாங்கள் தியானம் பண்ணி ஆண்டவரே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் நாங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவர் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஒரு சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சிக்கலாம். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. வசனத்தை வாசிக்கிறப்ப நம்ம கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? கொஸ்டின் அவர் செல்ஃப். நம்மை நாம் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? அது என்ன அவருடைய கிருபை, அது என்ன இவருடைய இரத்தம்? அப்போ அவர் யார், இவர் யார், நாம் யார்? ஹல்லேலூயா. அப்போ என்ன இதில் அடங்கி இருக்கிறது? வசனத்தை அப்படி தான் நம்ம தியானிக்கணும். பல கேள்விகள் கேட்கணும். ஏன் ரிப்பீட்டடாக நம்ம அதை ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னா, ரிப்பீட்டடாக வாசிக்கிறப்ப தான் சில வேர்டு மட்டும் நமக்கு ஹைலைட் ஆகும். ஒரு தடவை வாசிக்கிறப்ப அது அப்படியே ஹைலைட் ஆகாது. ஆகவே தான் 3 தடவை இப்போ நம்ம வாசிச்சிருக்கிறோம். முதல், செகண்ட், இப்போ தேர்டு. பாவ மன்னிப்பு என்ற அந்த மீட்பு மனுக்குலத்திற்கு வேண்டும். அது மிகவும் அவசியம். பாவத்திலிருந்து மீட்பு. அப்போ பாவத்திலிருந்து நம்மை நாம் மீட்டு கொள்ள முடியாதா அப்படின்னா முடியவே முடியாது. ஆமென். அதுதான் அர்த்தம். வேறொருவருடைய அந்த உதவி ஒத்தாசை இல்லாமல் பாவத்திலிருந்து விமோசனம் இல்லை, பாவத்திற்கு பரிகாரம் இல்லை, பாவத்திற்கு பிராயசித்தம் இல்லை. நமக்கு நாமே பாவ மன்னிப்பை நாம் உண்டாக்கி கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லவே இல்லைங்க. அப்போ பாவ மன்னிப்புக்கென்று ஒரு மீட்பு தேவைப்படுகிறது மனுக்குலத்திற்கு. மீட்பு என்றால் ரிடம்ஷன், மீட்பர், ஒரு மீட்கிறவர். ஒரு நகையை போய் அடமானம் வைக்கிறீங்க, அந்த நகையை ஒரு 10,000 கொடுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கையில் போதுமான பணம் இல்லை என்றால் அதை மீட்காமல் விட்டு விடுவீங்க, ஏலத்துக்கு போயிடும், அது உங்கள் கை நழுவி போயிடும். மீட்க முடியாத சூழல் என்ன அப்படின்னா, அதற்கு தேவைப்படுகிற அந்த பணம் நம்மிடத்தில் இல்லாத போது, ஒரு 10,000னா பரவாயில்ல, 10 லட்சம், 1 கோடி கொடுத்து அந்த நகையை மீட்கணும் அப்படின்னா முடியவே முடியாது. போதிய வருமானம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒருவருடைய சப்போர்ட் இல்லாமல் அதை மீட்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஆக பாவத்தை நாம் மீட்க முடியுமா? நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஒரு விமோச்சனத்தை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னா முடியவே முடியாதுங்க. இதற்கு ஒரு உதாரணத்தை சொன்னால் நமக்கு புரியும். நமது சரீரத்தில் வருகிற வியாதிக்கு ஆரம்பத்தில் நம்ம என்னெல்லாம் செஞ்சு பார்ப்போம்? வீட்டு வைத்தியம், பாட்டி வைத்தியம், நாட்டு வைத்தியம், என்னென்னமோ அடுப்படி வைத்தியம் எல்லாம் பண்ணி பார்ப்போம். சீரகத்தை எடுத்து போட்டு பார்ப்போம், வெந்தயத்தை எடுத்து போட்டு பார்ப்போம், என்னென்னமோ போட்டு பார்த்து கடைசியில் வியாதி அந்த முத்தல் ஒரு ஸ்டேஜுக்கு வர்றப்ப நம்ம மனசு சொல்லும், இது இனிமேல் இப்படி ஓட முடியுமா? முடியவே முடியாது. இவ்வளோ வேதனை வந்துருச்சு சரீரத்தில், காலில் பிரச்சனை, ஆமேன், மூட்டு வலி, அவன் வயிற்று வலி, இதை பாட்டி வைத்தியத்தினால முடியாது, நாட்டு வைத்தியத்தினால முடியாது என்று நமக்குள்ளே ஒரு பயம் உண்டாகி நேராக யாரை அணுகுகிறோம்? மருத்துவரை அணுகுகிறோம். ஹல்லேலூயா. ஹாஸ்பிட்டலை நம்ம அணுகிறோம். அப்போ அந்த எண்ணம் நமக்கு வரும்போது தான் அது வரை வச்சு ஓட்டுறோம். நமக்கு நாமே நம்மை மீட்டெடுத்துக்கொள்ள நம்ம முயற்சி எடுக்கிறோம், சரீரத்தை பாதுகாக்க ட்ரை பண்ணுறோம். கடைசியில் முடியவே முடியாது என்று நினைக்கும் போது தான் மருத்துவரை நாம் அணுகிறோம். அல்லேலூயா. அதுவும் மருத்துவர் அணுகிறவர்கள் தாழ்மையெல்லாம் இல்லவெல்லாம் இருப்பாங்க, அப்படி தானே? என்னை விட அவருக்கு நல்ல மருத்துவம் தெரியும், அப்போ என்னை விட
அவரால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை, அவரை உயர்வாக நினைப்பது, நம்மை தாழ்மையாக நினைப்பது, இந்த எண்ணங்கள் எல்லாம் வரும்போது தான் மருத்துவரை நாம் அணுகுகிறோம். ஆண்டவரை ஒரு மனிதன் எப்போ அணுக முடியும் அப்படின்னா, ஸ்தோத்திரம், கர்த்தரை மேலானவராக நினைக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த பாவத்திற்கு விமோச்சனம் ஆண்டவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும், இது என்னால் முடியவே முடியாது என்று என்றைக்கு ஒரு மனிதன் நினைத்து கர்த்தரை தேடுகிறானோ அதுவரை அவன் பாவத்தில் தான் இருப்பான். அல்லேலூயா. அது பாருங்கள், மனுக்குலத்தை இப்போவும் கவனித்து பாருங்கள். புறஜாதிகள் நீர்மோர் கொடுக்குறாங்க, ஆமீன், பொட்டலம் வாங்கி கொடுக்குறாங்க, ஆடைகளை வாங்கி கொடுக்குறாங்க, பிறர் என்னென்னமோ நன்மைகளாக செஞ்சு பார்க்குறாங்க. முதியோர் இல்லத்தை நடத்தி பார்க்கிறார்கள், விமோச்சனம் கிடைக்குமா நடந்து பார்க்குறாங்க. என்னென்னமோ யாகங்கள் பூஜைகள் எல்லாம் பரிகாரம் செஞ்சு பார்க்குறாங்க, முடியவே முடியலை. பாவத்திற்கு ஒரே ஒரு மீட்பு உண்டானால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். அல்லேலூயா. அதை யார் உணர்கிறார்களோ அவர்களால் தான் இந்த மீட்பு என்ற இந்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியுமே ஒழிய நம்முடைய சுய முயற்சினால் முடியுமா அப்படின்னா அது ஜீரோ தான். நல்லா புரிஞ்சுக்குவாங்க. இது அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யம், இவருடைய இரத்தம். அது யார் அவருடைய கிருபை அப்படின்னா, இங்கே எபேசியர், நேற்று தினத்தில் சொன்ன எபேசியர் என்பது நிருபங்களின் இளவரசி. ஹல்லேலூயா. அவ்வளோ ஆழங்கள் இருக்கிறது. ஆமாம், 3ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீங்கன்னா அது யார் அவருடைய, அது யார் இவர் அப்படிங்கிறது 3ஆம் வசனத்திலிருந்து ஸ்டார்ட் ஆகுது. வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவன், அதுதான் அவருடைய ஐஸ்வர்யம். அப்போ யாரே சொல்றாரு அப்படின்னா 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரை பற்றி அவர்ன்னு சொல்றாருன்னா பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. அது யார் இவர் அப்படின்னா 7ஆம் வசனத்திலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. இவருடைய இரத்தம் அப்படின்னா நமக்காக அடிக்கப்பட்ட வண்ணமாக தொங்குகிற ஆட்டுக்குட்டியானவர். அவர் யார்? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆக இவருடைய இரத்தம் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இன்னொருத்தர் வர்றாரு, ட்ரினிட்டி இங்கே வந்துருச்சு பாருங்க. ட்ரினிட்டி 13வது ஸ்டார்ட் அப். ஆக 3ஆம் வசனத்தில் பிதா, இப்போ வாச 7ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து, அடுத்து 13ஆம் வசனத்தில் வாசிக்க கேட்போம், பரிசுத்த ஆவியானவர். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்குள் முத்திரை போடப்பட்டு, எவருக்குள்? கிறிஸ்து இயேசுவுக்குள். அல்லேலூயா. இங்கு உள்ள அவர் முந்தின வசனத்தில் உள்ள இயேசு கிறிஸ்து. ஆமீன். 7ஆம் வசனத்தில் வாசித்த அவர், அதற்கு முந்தின வசனத்தில் உள்ள பிதா. அப்படிதான் நம்ம தியானிக்கணும். அப்படியே முன்னாலேயும் பின்னாலேயும் அப்படி அலசி ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. 3 பேரும் தனித்துவமானவர்கள், ஆனால் 3 பேரும் ஒன்றானவர்கள். ஆமீன். அது என்ன பாஸ்டர், அப்போ 3 தேவனை ஆராதிக்கிறோமா? அந்த கான்செப்ட் வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பிதா வேறே, குமாரன் வேறே, பரிசுத்த ஆவியான, ஆனால் 3 பேரும் ஒன்று. நமக்குள்ள இருக்கிற ஆவி வேறே, ஆத்மா வேறே, சரீரம் வேறு, ஆனால் 3ம் ஒன்றில் தான் இருக்குது. 3 ஒன்றில் தான் இருக்குது. 1ல் 3, 3ல் 1. இதை மறந்துடக்கூடாது. சரி, இப்போ நம்ம பாவ மன்னிப்புக்கு வருவோம். நம்முடைய சப்ஜெக்ட் அதுதான். ஆக பாவ மன்னிப்பை ஒரு மனிதனால் தன்னால் பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா இல்லை. நம்மை நாமே ரட்சித்து கொள்வது முடியாது. ரட்சிப்பு இயேசு கிறிஸ்து மூலமாக மட்டுமே நமக்கு கிடைக்கிறது. ஆமென். நானே வாசல், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் செல்லவே முடியாது. அவர்தான் வாசல். அவர் மூலமாகத்தான், அவருடைய இரத்தத்தின் மூலமாகத்தான் பாவ மன்னிப்பை நாம் பெற முடியும். அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்குள், நேற்று தினத்தில் சொன்னேன். அப்போ கிறிஸ்துவுக்கு வெளியே அப்படின்னா நியாயப்பிரமாணம் நம்மை அடிமையாக்கி விடும். கிறிஸ்துவுக்கு வெளியே பிசாசு நம்மை அடிமையாக்கி விடுவான். ஆக கிறிஸ்தவன் ஏன் பேர் வச்சிருக்கிறோம்? கிறிஸ்து பிளஸ் அவன். கிறிஸ்துவுக்குள் இருப்பவன் கிறிஸ்தவன். எல்லாரும் கிறிஸ்தவர்களா? இல்லை. கிறிஸ்துவுக்கு வெளியே அநேகர் இருக்கிறாங்க பார்.
கிறிஸ்துவுக்கு வெளியே பாவங்களை செய்து இஷ்டம் போல் மனம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருப்பது தான் நமக்கு பாதுகாப்பு. இந்த கூட்டத்தை நம்ம ஒரு அப்படியே இந்த சுவர்லாம் இல்லாத இடத்துல நடத்தலாம். ஆனால் பாருங்கள், ஒரு வீடு கட்டுறப்ப நம்ம முதலாவது கட்டுவது எது தான்? சுற்றுச்சுவர் கட்டி தான் அதற்குள்ளே வசிக்கிறோம். ஆக ஒரு பாதுகாப்பை நமது மனம் எப்போதும் விரும்புகிறது. ஒரு சபைக்குள் தான் ஆசீர்வாதம், கிறிஸ்துவுக்குள் தான் ஆசீர்வாதம், வீட்டிற்குள் தான் ஆசீர்வாதம். ஆக வீட்டுக்கு வெளியே, சபைக்கு வெளியே, கிறிஸ்துவுக்கு வெளியே பொல்லாத உலகம் இந்த உலகம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, கிறிஸ்துவுக்கு வெளியே நியாயப்பிரமாணம் நம்மை அடிமையாக்கி விடுகிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே பிசாசு நம்மை அடிமையாக்கி விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு ஆண்டவருடைய இரத்தத்தினால் கிடைக்கிறது. அல்லேலூயா. சிலுவை மரணம் நமக்கு என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கு பார்த்தீங்களா? நியாயப்பிரமாணத்தின் அடிமையான என்ன பாஸ்டர் நீங்கள் கேட்கலாம். ஆண்டவர் தமது தாசன் மோசே மூலம் நியாயப்பிரமாணம் 10 கற்பனைகளெல்லாம் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த கற்பனைகள் இல்லை அப்படின்னா இது தப்புனே தெரியாமல் போயிடுச்சு அநேகருக்கு. ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களுக்கு வேறே தேவர்கள். இது முதல் கற்பனை. அப்போ இந்த கற்பனை கொடுத்த உடனே புரிஞ்சிருச்சு, எகிப்தின் தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது, கானானியர் தெய்வங்களை நாம் வணங்கக்கூடாது, நமக்கு ஒரே ஒரு தேவன் தான். அல்லேலூயா. அப்போ பிரமாணம் வந்தோன்னு தான் புரிஞ்சிச்சு, நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி வாழக்கூடாது. ஆமாம், பிரமாணம் வந்துருச்சு. ஆனால் பிரமாணத்தின்படி வாழலை அப்படின்னா, பிரமாணத்தின்படி வாழவில்லை என்றால், கற்பனையின்படி வாழவில்லை என்றால் தண்டனை உறுதி. அப்படி தானே? நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளலை அப்படின்னா அதற்கு தண்டனை, பெரிய தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனை உறுதி. ஆக நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளாமல் இந்த ஜனம் தண்டனைக்கு அடிமையாகிட்டாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு, யோ என் ஜனத்திற்கு நியாயப்பிரமாணத்தை எழுதி கொடுத்தேன், கற்பனைகளை எழுதி கொடுத்தேன், அதை கை கொள்ள முடியாமல் அந்த பிரமாணத்திற்கே தண்டனை கூடி 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 அவங்களால வெளியே வரவே முடியல, மீட்டெடுக்கவே முடியல. ஆண்டவர் பார்த்தார், என் ஜனங்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுவாங்கன்னு பார்த்தா நியாயப்பிரமாணத்தின் தண்டனைக்கு அடிமைகளாகி விட்டார்களே என்று சொல்லி தமது ஒரே பேரான குமாரனை அனுப்பி கொடுத்து அந்த தண்டனையிலிருந்து நம்மை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. ஆக கிறிஸ்துவுக்குள் மீட்பு, கிறிஸ்துவுக்கு வெளியே நியாயப்பிரமாணத்தின் தண்டனைகள் நம்மேல் இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு வெளியே நியாயப்பிரமாணத்தின்படி நடக்கலைன்னா பிசாசு சும்மா விட்டுருவானா? பிசாசு நம்மை அடிமையாக்கி விடுவான். கடைசியில் பார்த்தீங்கன்னா பிசாசு தான் நம்மை இயக்குகிற அளவுக்கு போயிடுவான். ஆக ரெண்டும் ரொம்ப மோசம். நியாயப்பிரமாணம் எல்லா தண்டனையும் நம்மையில் விழுந்ததுனால நம்மால் எழுந்திருக்கவே முடியாத ஒரு மீட்பின் ஆழத்தில் போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஆண்டவருடைய தமது சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை அனுப்பி அந்த நியாய தண்டனையிலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்தார். அல்லேலூயா. ஆக தூக்கி எடுத்ததுனால நீங்களும் நானும் இப்பொழுது விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். என்ன விலை? நம்மை விலை செலுத்தி இருக்கிறோம். அந்த விலை என்ன? 1 கொரிந்தியர் 6:19 வாசிங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? அல்லேலூயா. ஒரு வீடை நம்ம 50 லட்சம் கொடுத்து வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த வீடை வாங்கிட்டா அந்த வீடை யார் விலை கொடுத்து வாங்கினார்களோ அவர்களுக்கு தான் சொந்தம். அப்படி தானே? அந்த வீடை இப்போ நீங்கள் வாடகைக்கு விட்டுருக்கிறீங்க, வாடகைக்காரர்கள் சொந்தம் பாராட்ட முடியுமா அப்படின்னா இல்லை. ஆக சபை கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் விலைக்கு வாங்கப்பட்டது. அல்லேலூயா. நீங்களும் நானும் உள்ளே இருக்கிறோம். நம்ம சொந்தம் பாராட்ட முடியுமா? சபையை நம்ம சொந்தம் பாராட்டவே முடியாது. அப்போது இதற்கு சபைக்கு சொந்தக்காரர் யார்?
அவர்தான் இயேசு. ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை ரொம்ப கிளியரா போட்டிருக்கு பாருங்க. 1 கொரிந்தியர் 6:20 ரொம்ப கிளியரா தெளிவா சொல்லியிருக்கோம். வாசிங்க. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இப்போ நீங்களும் நானும் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம், விலை செலுத்தி வாங்கப்பட்டிருக்கிறோம். அந்த மீட்பாகிய பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இனி நம்முடைய வாழ்க்கை நம்முடையது என்று சொல்லலாமா? சொல்லவே முடியாது. நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். அப்போ நம்ம இஷ்டப்படி செய்யலாமா? ஏன் தேவசித்தம் சொல்கிறோம்? நீங்களும் நானும் கர்த்தருடைய விலை செலுத்தி வாங்கப்பட்ட தேவ ஜனம். அல்லேலூயா. இனி அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் ஜீவிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்படி ஜீவிக்கலைன்னா தண்டனை, மகா பெரிய தண்டனை. எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ விலை செலுத்தி ரத்தம் சிந்தி நம்ம சம்பாதிச்சிருக்கிறார் அப்படின்னா, இனி நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஆகவே தான் சொல்றாரு, ஸ்தோத்திரம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவை நம்ம துக்கப்படுத்தலாமா? இவ்வளோ விலை செலுத்தி வாங்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை நம்ம அற்பமாக நினைக்கலாமா? உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அற்பமாக நினைச்ச ஒரு சிலர் வந்திருக்கிறீங்க. இப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் செய்கிற ஸ்தோத்திரம், எனக்கு எந்த ஒரு விலையும் இல்லை இந்த வீட்டில் என்று மனதிலே பாரத்தோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அல்லேலூயா, நீங்கள் விலையேறப்பட்ட ஜனம். ஆமென். ஸ்தோத்திரம். முன்னே அந்நியராயிருந்தீர்கள், முன்னே பாளையத்திற்கு புறம்பாயிருந்தீர்கள், ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்து என்ற, ஆமென், இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கரங்களை தட்டி இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆக நம்முடைய பாரங்கள், கவலைகள் எல்லாம் இறக்கி வச்சு விட்டு நாம விலைக்கு வாங்கப்பட்டவர்கள். ஆமென். ஒரு நெக்லஸ், அதை சும்மா தூக்கி வெளியே போட்டுருவோமா? எவ்வளோ விலை செலுத்தி வாங்கியிருக்கிறோம் பாருங்க. 1,08,000 ரூபா ஒரு பவுன். இப்போ அது தூக்கி சாதாரணமாக அப்படி போட்டுருவீங்களா? அதை எடுத்து எவ்வளோ பத்திரமா அதுக்குன்னு ஒரு நகைப்பட்டி வச்சு ஒரு பவுச்சு வச்சு அது உள்ளறையில் வைக்கிறீங்க. ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண நெக்லஸே அத்தனை விலை செலுத்தி வாங்கப்பட்டது என்றால், நீங்களும் நானும் ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமென். இதை நீங்கள் அற்பமாக நினைக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையை அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை குறித்து பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்து கர்த்தரிடத்தில் பெரிய நோக்கங்கள் உண்டு. சகோதரா, சகோதரியே, உங்களை நீங்களே அற்பமாய் நினைத்து மட்டம் தட்டி வாழாதீர்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உங்கள் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக பண்ணுவேன். நிச்சயமாக நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசு என்றுமே. துதி ஸ்தோத்திரம் என்றுமே. ஆசீர்வதிக்கும் நம்மை ஆசீர்வதிப்பாரே. ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை பாரே. ஹல்லேலூயா. கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் தேவனுடையவர்கள். நமது சரீரத்தினாலும் நமது ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய் நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் பாருங்க, சும்மா மன்னிச்சிட்டேன் அப்படிலாம் சொன்னாரா? வாய்ஜாலெல்லாம் ஆண்டவர் பேசல. போதனைகளால் நமது பாவங்களை மன்னித்தாரா அல்லது தமது வார்த்தையினால் மன்னித்தாரா அப்படின்னா
செயல் வடிவத்திலே காண்பித்தார். அல்லேலூயா, ஆமென். சும்மா பொத்தாம்பொதுவாக சொல்லியிருக்கலாம். அவரால் செய்ய முடியுமா இல்லையா? கண்டிப்பாக செய்ய முடியுங்க. ஒரு வார்த்தையினால் நம்மை படைத்த தேவனுக்கு நமது பாவங்களை மன்னிக்க ஒரே குமாரனை சிலுவையில் அறைய கொடுத்தா தான் நம்முடைய பாவம் மன்னிக்குமா? அப்படின்னா நமக்கு ஒரு பெரிய ஒரு தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். பாவங்கள் அவ்வளோ சீக்கிரம் மன்னிக்கப்படவே முடியாது. அல்லேலூயா, விலை செலுத்தி தான் பாவங்கள் மன்னிக்கப்பட முடியும் என்ற அந்த அறிவு இருக்க வேண்டும், அந்த நாலேஜ் இருக்கணும் தேவ ஜனங்களுக்கு. சும்மா அப்படியே வந்துட்டு கை கூப்பி ஒரு நல்ல உருக்கமான ஜெபம் பண்ணிட்டு போனால் அப்படியே பாவம் மன்னிச்சு நினச்சிடக்கூடாது, சாதாரண மன்னிப்பு நினச்சிடக்கூடாது. இயேசுனுடைய வார்த்தையினால் அல்ல, போதனைகளால் மன்னிக்கப்படவில்லை, எம்பெருமான் இயேசுவின் இரத்தத்தினால் மன்னிக்கப்பட்ட நம்முடைய பாவங்கள். அல்லேலூயா. ஆகவே தான் பவுலடிகளார் குறிப்பிட்டு சொல்றார். இப்போ அந்த வசனத்தை மீண்டும் வாசிங்க, நமக்கு ரொம்ப கிளியரா புரியும். எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இரத்தம் என்ற பதத்தை பயன்படுத்துகிறார். சும்மா சொல்லியிருக்கலாம் சிலுவை மரணம்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ரத்தம் 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 திருப்பி திருப்பி வருது அப்படின்னா, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்படாது. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க ரிலேட்டிவ் சும்மா விட்டுருவாங்களா? அவனை ஓட ஓட விரட்டி எப்படி கொன்னானோ அருவாளை வச்சு வெட்டி அந்த ரத்தம் சிந்தினாதான் அவனுக்கு திருப்தியாக இருக்கும், ஒரு சமாதானம் வரும். என்னுடைய உறவினரை, என்னுடைய சகோதரன் நீ வெட்டின, இன்னைக்கு நான் வெட்டி ஓ ரத்தத்தை சிந்தி நான் இப்போ ஒரு சமாதானம் பண்ணேன், ஆஸ்வாசப்படுறேன் அப்படிமா. அப்போ பாவங்கள் எப்போ மன்னிக்கப்படுது அப்படின்னா, ஒரு இரத்தம் சிந்தப்பட வேண்டும். இரத்தம் சிந்தப்பட்டாதான் அந்த பாவத்தை மன்னிக்கிறவனுக்கு ஒரு ஆஸ்வாசம் வரும், அப்படி தானே? அப்போ ஒரு பாவம் எப்பொழுது மன்னிக்கப்படுகிறது என்றால், அதற்கு ஒரு இரத்தம் சிந்தப்படணும், கொடூர தண்டனை இருக்கணும், ஆஸ்வாசப்படணும். இந்த மூணு ரொம்ப முக்கியம். ஆண்டவர் பார்க்குறாரு, இது கர்த்தரையே ஏற்படுத்தின ஒரு பிரமாணம். என்ன பாஸ்டர் இப்படியா? கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு தெரியணுங்க. மனுக்குலம் இதை அறிந்திருக்க வேண்டும். பாவம் சாதாரணமானது அல்ல. பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் இரத்தம் சிந்தப்பட வேண்டும், ஒருவன் பலியாக வேண்டும், மட்டுமல்ல அந்த பாவம் அவன் மேல் சுமத்தப்பட வேண்டும். பாவம் சாதாரணமாக மன்னிக்கப்படாது, பெரிய விலை செலுத்தப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆமேன். பாவத்தை மன்னிக்கிறவன் ஒரு சமாதானப்பட வேண்டும். மரண தண்டனை கொடுத்துட்டா சாத்தாங்குளம் அந்த குடும்பம் பெருமூச்சு விடுவாங்களா இல்லையா? ஒரு ஆஸ்வாசப்படுவாங்க. இது எங்கிருந்து வந்ததுன்னா, நியாய பிரமாணத்திலிருந்து வந்தது. உங்களுக்கு இப்போ நான் காண்பித்து கொடுக்கிறேன், வாசிக்க கேட்போம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்தால், மாட்டு மந்தையிலோ ஆட்டு மந்தையிலாவது ஒரு மிருகத்தை தெரிந்தெடுத்து பலி செலுத்த வேண்டும். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையில் இருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. பழுதே இருக்கக்கூடாது. பாவத்திற்கு விமோசனம், பாவத்தின் பிராயச்சித்தம் பார்த்தீங்கன்னா, பலி செலுத்தப்படுகிற மிருகம் பழுதே இருக்கக்கூடாது. ஆசாரியை வந்து தொட்டு பார்ப்பான், கண்ணு குருடா இருக்கா, கால் ஊனமா இருக்கா, நசல் கொண்டதா, காயம் பட்டிருக்கா, எல்லாம் செக் பண்ணுவான். அப்படி காயம் பட்டிருந்தா, நசல் கொண்டு கண் குருடா இருந்தா, அல்லது ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு பழுது இருந்தா ரிஜெக்ட், இது ஆகாதுன்றான். ஆகவே தான் அங்கே புறஜாதிகள் நிற்கிற இடத்துல ஆடுகளை பிடிச்சு வச்சிருந்தான். வெளியூர்லேருந்து வர்றப்ப ஆட்டை பிடிச்சிட்டு வர முடியுமா? வர்ற வழியிலே குருடாயிரும்.
அது நடந்து வர்றப்ப காலில் காயமாயிரும். ஆண்டவருக்கு செலுத்தப்படுகிற ஆடு மாடு புறா எல்லாம் பழுதற்றதாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதை அறிந்த ஆசாரிகள் தனக்கென்று மாட்டு மந்தை வைத்திருந்தாங்க, தனக்கென்று ஆட்டு மந்தையில் வைத்திருந்தாங்க. அந்த ஆட்டு மந்தையில தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தபோது தேவதூதன் தோன்றி உங்களுக்கு சமாதானம் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் இதுவரை செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க அந்த ஆட்டை விட இன்றைக்கு ஒரு ஆட்டுக்குட்டியானவர் பிறந்திருக்கிறார். அகில உலகத்திற்கும் சமாதானத்தை கொடுக்கிற ஆமீன் பலியாக பிறந்திருக்கிற தாவீதின் ஊரிலே ஆமீன் உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. அல்லேலூயா. இப்போ எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, ஆடு ஆகட்டும் மாடாகட்டும் ஆட்டு கடாவாகட்டும் அது பழுதற்றதாக இருக்க வேண்டும். ஆமீன். அப்படிப்பட்ட பழுதற்ற கடாவை கொண்டு வந்து அதன் மேலே கை வைக்கணும். இது எதை குறிக்கிறது அப்படின்னா, இவன் செய்த பாவம் இப்போ யார் மேல் சுமத்தப்படுகிறது? அந்த ஆட்டு கடாவின் மேல் சுமத்தப்படுகிறது. அப்போ பாவம் பிறர் மேல் சுமத்தப்படலாமா? கண்டிப்பாக சுமத்தப்படலாம். நீங்கள் ஒரு குற்றவாளியை கூப்பிட்டு அவனுக்கு என்கொயரி கேளுங்க, அவன் சொல்லுவான் நான் செய்யவே இல்லை, அவன் தான் செஞ்சான்னு சொல்லி பழி யார் மேலே போடுவான்? இன்னொருத்தர் மேலே. பாவம் மற்றொரு மேல் சுமத்தப்படும் என்ற அந்த நாலேஜ் இருக்கணும். பாவத்திற்கு பரிகாரம் குற்றமற்ற ஒரு ஆடு அல்லது இளம் காளை அல்லது புறா இவைகளின் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த இரத்தம் சிந்துறப்ப பாவம் செய்தவன் நினைக்கணுங்க, நான் செய்த பாவத்திற்கு இந்த பலிமிருகம் ஆளாகுது, இனி நான் பாவம் செய்யக்கூடாது. அந்த உணர்வை ஏற்படுத்த பெருமான் இயேசு பிதாவாகிய தேவன் இப்படிப்பட்ட பிரமாணத்தை ஏற்படுத்தினார். நான் தான் செஞ்சேன் பாவம், அந்த ஆடு ஏன் மரிக்குது, அந்த இளம் காளை ஏன் மரிக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு வருவதற்காகத்தான் இந்த பலி பிரமாணத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வரணும். சரி, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. கர்த்தருடைய சந்நிதியில் தான் அங்கீகரிக்கப்படும்படி அவன் அதை ஆசரிப்பு கூடார வாசலில் கொண்டு வந்து அது தன் பாவ நிவர்த்திக்கு தன்னுடைய பாவ நிவர்த்திக்கென்று அங்கீகரிக்கப்படும்படி தன் கையை அதன் தலையின் மேல் வைத்து. இது எதுக்கு இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தினார்னா, இப்போ ஏன் பாவம் எங்க போயிருச்சு? இந்த ஆட்டுக்குட்டி மேல போயிருச்சு. இனி என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற அந்த நாலேஜ் அவனுக்கு இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டி துடிதுடித்து ரத்தம் சிந்தி மறிக்கிறப்ப இவன் உணர்வடையணும். என்ன உணர்வடையணும்னா, நான் செய்த பாவத்திற்கு பழுதே இல்லாத இந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்படணுமா, இனி நான் பாவம் செய்யக்கூடாது. அப்போ பாவத்திற்கு பரிகாரம் சாதாரணமானது அல்ல. இன்னொரு ஜீவனுடைய அந்த இரத்தம் சிந்தப்படுமே என்ற உணர்வடைவதற்காகத்தான் இதை ஏற்படுத்தினார் ஆண்டவர். இப்போ இது அப்படியே பார்த்தீங்கன்னா யார் மேல இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் மேலே இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். நம்ம அழகா பாடணும், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஏசப்பா பழைய ஏற்பாட்டை ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிட்டாரா அப்படின்னு இல்லை, பழைய ஏற்பாட்டை நிறைவேற்றுவதற்காகவே இயேசு வந்தார். அல்லேலூயா. அதுவும் தன்னையே அர்ப்பணித்து வந்தார். இந்த பலி பிரமாணம் அப்படித்தானே, பழுதற்றவரா இயேசு. கண்டிப்பா அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவம் செய்யாதவர், பாவம் அறியாதவர், பிறப்பிலே பரிசுத்தம், வளர்ப்பு பரிசுத்தம், சிலுவை மரணம் வரை பரிசுத்தம், பழுதற்றவர். பிலாத்து கையை கழுவுன்னு சொன்னான், கை கழுவி என்ன சொன்னான்? இவரிடத்தில் ஒரு குற்றமும். பார்த்தீங்களா, அந்த ஆட்டுக்குட்டியினுடைய பிரமாணம் அப்படியே இருக்கு பாருங்க. அவன் அப்படி கை கழுவி சொல்றாங்க, இவரிடத்தில் மரணத்துக்கு ஏதுவான ஒரு குற்றத்தையும் நான் காணவில்லை. பழுதற்ற ஆட்டுக்குட்டி என்பதை எம்பெருமான் இயேசுவினுடைய வாழ்க்கையிலே நிரூபணம் செய்தார். அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரம். முள்கிரீடம் சூட்டப்பட்டு நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே சுமத்தப்பட்டது. அல்லேலூயா. அப்படி இரத்தம் சிந்தி, நான் சொன்னேன் அந்த நாட்களிலே ஸ்தோத்திரம், ஆமென், யோவானை வெட்டி கொண்டார்கள், கழுத்தை வெட்டி கொண்டார். அப்படி வெட்டி கொள்றப்ப கூட கொஞ்சம் ரத்தம் உள்ள இருக்குமா, அப்படி தானே? ஸ்தோத்திரம். இந்த ஹலால் கறியெல்லாம் வாங்கி சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா பிராய்லர் கோழில் அங்கங்கே கொஞ்சம் ரத்தம் ஒட்டிக்கிட்டு இருக்கும், கழுத்தை அறுத்து கொண்டது.
இந்த சிலுவை மரணம் மட்டும்தான் எல்லா இரத்தத்தையும் ஊற்றி கொடுக்கிற ஒரே மரணம். அல்லேலூயா. அத்தனை கொடூரமான மரணம் சிலுவை மரணம். அதுக்காகத்தான் ஆண்டவர் அந்த மரணத்தை தெரிந்தெடுத்தார். உள்ள அங்கங்கே பிளாக் ஆகிடக்கூடாது ரத்தம். எல்லா இரத்தமும் சிலுவையிலிருந்து ஊற்றப்பட்டு கடைசியில் வெறும் சரீரம், எல்லா இரத்தமும் ஊற்றப்பட்டு பலி மிருகமாக தன்னை பாவித்து நமக்காக இரத்தத்தை சிந்தி இந்த பாவத்திற்கு விமோசனம், அந்த மீட்பை அருளின இயேசுவின் இரத்தத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அப்போ நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாய் வாழ வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, பாவத்தில் அந்த எண்ணங்கள் நமக்கு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உச்சரித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, ஆமென், சோத்திரம். நம்ம ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப இப்படி எடுத்திருக்கணும். இப்படி அநேகர் எடுக்காதனால தான் பின்வாங்கி போயிட்டாங்க. காரணம் என்ன? இதுதான். அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க. பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள். எப்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளணுமா? மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆக மனம் திரும்புதல் இருக்க வேண்டும். ஞான ஸ்நானத்தில் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இருக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது என்ற ஒரு நிச்சயம் இருக்கணும். இதற்கு எது தேவை? மனம் திரும்புதல். ஆமென். இது எப்போ வர வேணும்? ஞானஸ்நானம் எடுக்கிறப்ப மட்டுமா அப்படின்னா இல்லை, கடைசி வரை மனம் திரும்புதல் நமக்கு மிகவும் அவசியம். அல்லேலூயா. ஆணுடைய முதல் பிரசங்கம் பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை நான் அப்படியே மாற்றி போட சொல்லுவேன். மனம் திரும்பாதீர்கள், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு தூரமாக இருக்கிறது. ஏசப்பா பரமேறி செல்லும் போது சொன்ன அருமையான வார்த்தை. அந்த வசனத்தை வாசித்து லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:47. ஆண்டவர் பரமேறி செல்லும் போது உயிர்த்தெழுந்து, ஆமென், நிறைய பேருக்கு தன்னை காண்பித்து பரமேறி போறார். அப்போ சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை வாசிக்கலாம். அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. சீசர்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சும்மா ஆசீர்வாதம் பேசிட்டே இருக்காதீங்க. 2 காரியத்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண சொல்றார். ரிப்பன்டன்ஸ், அல்லேலூயா, மனம் திரும்புதல். சில கேட்பாங்க, மனம் திரும்புதல் சர்ச்சுக்குள்ளே பேசணுமா பாஸ்டர்? எல்லாம் மனம் திரும்பிட்டோமே. மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அது எதை குறிக்கிறது அப்படின்னா, மனம் திரும்பி எனக்குள்ள பாவம் இருக்குது, நான் அறிக்கையிட்டு நான் என்னை சுத்திகரித்துக் கொள்கிறேன், ஆண்டோட இரத்தத்தினால சுத்திகரித்துக் கொள்கிறேன் என்ற எண்ணம் கடைசி வரை இருக்கணும். அல்லேலூயா. அந்த எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பு நிச்சயம் இருக்கணும். இது இருந்தால் தான் பரலோகம் நாம் போக முடியும். அல்லேலூயா. 2 காரியத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசுகிறார் ஆண்டவர். 24:47 வாசித்தோம். மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேமில் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியது. அப்போ நான் ரொம்ப ஆழமாக விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு 3வது நாள் தலைப்பு ஏசப்பா கொடுத்த தலைப்பு. அல்லேலூயா. பாவ மன்னிப்பின் நிச்சயம் அது இருந்தால் தானே பரலோகமே என்ட்ரி ஆக முடியும். அது இல்லைன்னா எப்படிங்க? மனம் திரும்புதல். ஆனால் இந்த மனசு அவ்வளோ சீக்கிரம் மனம் திரும்பிடுமா அப்படின்னா திரும்பவே திரும்பாது. பட்டன் ஃபோனில் இருந்து டச் ஃபோன் மாறுறதுக்கு ஒரு ஜென்ரேஷனே ஆயிடுச்சே. இன்றைக்கி எத்தனை பேர் பட்டன் ஃபோனை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நான்லாம் மாற முடியாதுங்க, அது நமக்கு ஆகாதுங்க அப்படிமா. இந்த ஃப்ரிட்ஜில் மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஃப்ரிட்ஜெலாம் கேடுங்க, கேன்சர் வந்துடும், அதெல்லாம் ஆகாது. டெய்லி குழம்பு வச்சு டெய்லி சாப்பிடணும், அவ்வளோதான்.
ஃப்ரிட்ஜை மாறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறீங்க, மைக்ரோ ஓவன் மாறுறதுக்கு. இப்படி சில டெக்னாலஜிலாம் மாறுறதுக்கு மனசு அவ்வளோ சீக்கிரம் இடம் கொடுக்கவே கொடுக்காது. பெரிய ஜென்ரேஷன் கேப் இருக்குது. நம்ம இருதயம் சாதாரண இருதயம் கிடையாது, உடனே மனம் மாறாது. செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சுருக்கோம். இதெல்லாம் அப்படி ஸ்கேன் பண்ணி பார்க்கும், இதோடலாம் ஒத்து வருமா, நியாயப்பிரமாணம் ஒத்து வருமா, இதெல்லாம் ஆகாது. ஆனால் நான் சொல்கிறேன், ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த மிக அருமையான பாடம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசுவின் நாமத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இது கடைசி வரை நமக்கு இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் நிறைந்த வாழ்க்கை. ஹல்லேலூயா. இது எதை கொண்டு வந்தது என்றால், இது எதனால் நமக்கு கிடைத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினால் கிடைத்தது. ஆமென். அப்போ இந்த இரத்தத்தை எவ்வளோ நம்ம வாயில் அறிக்கை செய்து அதை பயன்படுத்தி, நம்ம ஃபஸ்ட் டே பார்த்தோம், அதிக சவுக்காரத்தினால் நம்ம முடியுமா? சவுக்காரத்தினால், மச் சோப், அதனால் நம்ம கழுவ முடியுமா? அப்படின்னா இல்லை. நம்முடைய சுய முயற்சி எல்லாம் தோல்வி. ஒரே ஒரு விமோசனம்தான். அது என்ன விமோசனம்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். பலி மரணம், சிலுவை மரணம் கூட போடலை பாருங்களேன். அப்போ ஒவ்வொரு யூஸ் பண்ணுற அந்த பதம் கூட எவ்வளோ கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. சிலுவை மரணம்னு போட்டிருக்கலாம், ஆனால் இயேசப்பாவுடைய இரத்தத்தினால தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலை அற்றிருப்போம்னால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்வோம்? இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஒரு கவலை, இந்த ரட்சிப்பை குறித்த கவலை நமக்கு இருக்கணுமே ஒழிய உலக கவலைகள் இருக்கவே கூடாது. எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு சில கவலைகளோடு வந்திருக்கிற உங்களோட ஆண்டவர் தீர்க்கமாக பேசுகிறார். உங்கள் ரட்சிப்பை குறித்து தான் நீங்கள் கவலைப்படணும், மனம் திரும்புதலை குறித்து தான் கவலைப்படணும். இந்த விஷயத்தில் நான் இன்னும் மாறாமல் இருக்கிறேனே, இந்த விஷயத்தில் இன்னும் பாவம் அனுப்பி நிச்சயத்தை நான் பெறலையேன்ற அந்த கவலை தான் இருக்கணுமே ஒழிய உலக பிரகாரமான கவலை நாம் படக்கூடாது. அவைகளெல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆமென். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த 3ஆம் நாளில் பாவ மன்னிப்பை கொடுக்க வெறும் சிலுவை மரணம் என்றும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவினுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதித்த சபை அப்பா, அந்த இயேசுவின் இரத்தம் எங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மீட்பை கொண்டு வந்திருக்கிறது அப்பா. எங்கள் கவலையெல்லாம் எங்களுடைய ரட்சிப்பை குறித்ததாக இருக்கணும் சுவாமி. இந்த நாளில் 3ஆம் நாளில் வந்திருக்கிற முது பிள்ளைகளுடைய இருதயத்தில் இந்த உலக கவலைகள் இருக்குமானால் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அந்த காரியத்தில் ஒரு ஜெயத்தை தர வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பு எவ்வளோ விலையேற பெற்றது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை காத்து கொள்ளக்கூடிய ஆண்டவரே ஸ்தோத்திரம். தூய மனசாட்சியை தாங்க, நல் மனசாட்சியை தாங்கப்பா. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தொட்டு ஆசீர்வதிங்க. சிலுவை பற்றிய உபதேசம் ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ பலனாக இருக்கிறதப்பா. உலக கவலைகள் எங்களுக்கு வரக்கூடாது சுவாமி. குடும்பத்தை குறித்து, எதிர்காலங்களை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து, தொழிலை குறித்து வருகிற எல்லா கவலைகளையும் எடுத்து போட்டதுக்காக ஸ்தோத்திரம். சரீரத்தை சுத்தமாக்குங்க, ஆவியை சுத்தமாக்குங்க, ஆத்துமாவை பரிசுத்தமாக்குவீராக. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.